Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ரொம்பவே சூப்பரான ரவா கிச்சடி எப்படி பண்றதா பார்க்க போறோம். நம்ம நார்மலா ரவையில உப்புமா பண்ணுவோம் இல்லையா? உப்புமா பண்ணி போர் அடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க லைட்டா ஸ்பைசஸ் போட்டு பிரியாணி ஃப்ளேவர்ல ஒரு கிச்சடி பண்ணி பாருங்க. எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரவா கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீட்ட வாக்கில் நறுக்குன பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். கிச்சடினால நீட்ட வாக்கில் வெங்காயம் சேர்த்துனா நல்லாயிருக்கும். வெங்காயம் லைட்டா கலர் மாறினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுல பொடியா நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்டா சேர்க்கறதோட இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன பழமா இருந்தா 1 சேர்த்துக்கிட்டா போதும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அதை நீட்ட வாக்குல நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பொடியா நறுக்கின கேரட் 1/2 கப், பொடியா நறுக்கின பீன்ஸ் 1/2 கப், பச்சை பட்டாணி 1/2 கப். நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா வேகணும். 5 நிமிஷம் வெந்தா போதும். காய் ஹாஃப் பாயில் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இதுல இப்ப நான் 1 கப் ரவை சேர்த்துக்க போறேன். இந்த காயோட சேர்ந்து ரவையை நல்லா வதக்கிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி நல்லா வதக்கணும். நம்ம இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரவையோட நெய் சேர்க்கறனால ரவை நல்லா தனித்தனியா இருக்கும். வெந்ததுக்கு அப்புறம் ஒட்டாம வரும். அதுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறோம். அது இல்லாம நெய்யோட ஃப்ளேவர் நல்லா ரவைக்குள்ள இறங்கும். ரவா எண்ணெய் விட்டு லைட்டா பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இதுல இப்ப நான் கொதிக்க வச்ச தண்ணி 3.5 கப் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துனாதான் கிச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். இதுல நீங்க கோல்டு வாட்டர் சேர்த்துட்டீங்கன்னா கிச்சடி அந்த அளவுக்கு கையில ஒட்டாம வராது. அதோட நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங் எண்ணெயிலேயே கூட முந்திரி சேர்க்கலாம். அப்படி சேர்த்துனோம்னா அந்த முந்திரி சாஃப்ட் ஆயிடும். அதனால நம்ம கிறிஸ்பா தேவைப்பட்ட லாஸ்டா நம்ம முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க சிம்ல இப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்க எவ்வளவு சூப்பரா வெந்து வந்திருக்குன்ட்டு. மூடி வச்சு வேக வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு சாஃப்டா கிச்சடி கிடைக்கும்.
இதில் இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் கடைசியாக நெய் சேர்க்கறது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி ஒட்டாத வருதுன்னு. ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். லைட்டாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த ரவா கிச்சடியில் நம்ம கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணிலாம் சேர்த்துருக்கறனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது இல்லாமல் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, புதினா தழை எல்லாம் சேர்த்து பண்ணும்போது இதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரவா கிச்சடிக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு ரவா கிச்சடிக்கு தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.